சில வைத்தியர்கிட்ட போன உடனே நான் இந்த அத்தனை வருஷம் படித்தேன், அதன் வழியில் நான் தெரிந்து கொண்டேன் என்று இப்படி அந்த பட்டத்தை வாங்கி கொண்டு அவர்கள் மருந்தை கொடுத்து நான் குணமாக்குகின்றேன். ஆனால் அவர்கள் சித்த வைத்தியத்தில் என்னென்ன மருந்துகள் இருக்கும், இதை கொடுத்தால் நல்லது என்று இவர்கள் அறகுறை நிலைகள் கொண்டு அந்த உணர்வை செயல்படுத்தப்படும் போது இவர்கள் அந்த வைத்தியராக இருக்கக்கூடிய இந்த உடலில் என்ன நோய் இருக்குது என்று சொன்னதை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். இவர் உடல்கள் அந்த நோய்கள் வருகின்ற இவர் உடலிலே மாற்ற முடியாது. ஏன்னா இந்த இயற்கை நிலைகள் எப்படி இயங்குகிறது என்ற நிலையை நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம் உடலில் எப்படி உருவாகின்றன. ஆனால் டாக்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய ஆராய்ச்சி நிலைகள் இது இத்தகைய தீய நிலைகள், அதை இணை எப்படி சேர்த்தாலும் மடியும் என்ற உணர்வை கலப்பதனால் அவர் உடல்ல அந்த தீய உணர்வாகும் அந்த வைரஸின் உணர்வை இவருக்குள் வளராது தடுத்துக் கொள்ளுகின்றனர். இது கொல்லும் உணர்வுடன் நுகரப்படும் போது அந்த டாக்டர்களுக்கு இது போய் சேருவதில்லை, நோயாக வருவதில்லை. ஆனாலும் இந்த டாக்டர் வைத்தியம் பார்க்கப்படும் இந்த உணர்வு வலுவாகப்படும் போது அவர் உடலுக்குள் நோய் புகாது தடுக்கும் சக்தி அவருக்கு உண்டு. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாருக்காவது உடம்புக்கு சௌகரியமில்லைன்னா பாசத்தோட அவர்கள் ஏங்கி பெற்றால் அந்த உணர்வின் தன்மை நுகர்ந்த பின் இவர் படித்த அந்த ஞானம் இங்கே கிடைக்காது. அப்ப அந்த வேதனை உணர்வு வரப்படும் போது அவர் உடலுக்குரிய வேதனை உணர்ச்சிகள் தான் இவருக்கு தோன்றும். அந்த வேதனை உணர்ச்சிகள் இருமடங்கு ஆகப்படும் போது இவர் கற்றுக்கொண்ட உணர்வு கொண்டு வைத்தியத்தில் அந்த விஷத்தின் தன்மை முறிக்க இவர் கொடுத்தார் என்றால் அது தீய விளைவுகளை உருவாக்கும். அதனால தன் குழந்தைகளுக்கு வைத்தியத்தை பார்க்க மாட்டார்கள். பெரும்பகுதி ஆங்கில வைத்தியம் கற்றுக்கொண்டோம். அடுத்து மற்ற டாக்டருடன் சொல்வார், ஏனென்றால் பாசத்தால் கவர்ந்து கொண்ட வேதனை உணர்வு இவன் அறியும் ஆற்றல், இவர்கள் அறியும் உணர்வை அறிய முடியாது செய்கின்றது வைத்திய ரீதி.